விவசாய தொழிலாளி. நீங்கள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா விவசாயி சேர்ந்த தொழிலாளி. அதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கேன்னா அதுவும் கிடையாது. அண்ணா திமுக ஆட்சியில் விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம், அதையும் காணோம். இங்கே இருக்கிற விவசாய தொழிலாளிக்கு ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டம் நடந்துகிட்டு இருந்தது. திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சிக்கு வந்தா 180 நாளா உயர்த்தினாங்களாமா? உயர்த்தினாங்களா? அது மட்டும் இல்ல, அந்த சம்பளத்தை உயர்த்தணும். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளருக்கு சம்பள உயர்வு, சம்பளத்தை உயர்த்தினாங்களா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு பதிலாக அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. அந்த வேலை பணிக்கு நாட்கள் குறைஞ்சு போச்சு இந்த ஆட்சியில். அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் ரேஷன் கடையில் 1 கிலோவுக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை போடுறன்னு சொன்னாங்க. போட்டாங்களாமா? கேஸ் மானியம், சிலிண்டர் கேஸ் மானியம் மாதந்தோறும் 100 ரூபா கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களா? ஏமாத்திட்டாங்கல்ல. இப்படி ஏழை மக்களுக்கு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக கட்சி.